அந்தந்த முகம் உள்ளவர்களுக்கு அந்தந்த குணம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு. யானைக்கு ஆணவம் உண்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்துக்கும் புலிக்கும் கோபம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நரிக்கு அடுத்து கெடுக்கக்கூடிய கபடம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது மனிதனே, நீ சற்று நற்குணங்களிலே பிசகினால் அந்த துர்க்குணம் உள்ள விலங்காக பிறப்பாய். ஜாக்கிரதை, அடுத்த ஜென்மம் உனக்கு அதுதான் என்று மறைமுகமாக எச்சரிப்பதற்கு மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள தொடர்பை நினைவூட்டுவதற்காக அப்படி கதைகள் காணப்படுகின்றன. இதையெல்லாம் பார்க்குற போது ஒரு தெய்வத்தை வணங்குகிறவன் என்ன பண்ணுறான்? கருடனை பார்த்துட்டு வெறும் பறவை தான் வாகனம்னு நினைக்கிறது இல்லை. என்ன செய்கிறான்? ஸ்ரீ வைணதேயாய நமக, முதல்ல கருடனுக்கு வணக்கங்கிறான். அப்புறம் முருகனை கும்பிடுறமே முதல்ல மயிலை தானே கும்பிடுறான். அப்போது விலங்குகளையும் பறவைகளையும் தலைவணங்கி மதிக்கக்கூடிய பண்பு இந்து மதம் கற்றுத்தருகிறது. ஒரு குதிரையை அனாவசியமாக இம்சை பண்ணாதீங்க, ஒரு குரங்கை கல்லை விட்டு எரிஞ்சு கொள்ளாதீங்க. தான் அனுமார் அம்சம் யாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், அழகர் கோயில், சோழிங்கபுரம் மாதிரி இடங்களில் அண்டா நிறையா சாதம் சமைச்சு அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு போடுறாங்க. அது அனுமாருக்கு நைவேத்தியங்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த பக்தி எப்படி அவங்களுக்கு வந்தது? இதனால் தான் வந்தது. அப்போ ஒரு இந்துவனுடைய உள்ளம் கடல் போல் பறந்தது. அவன் எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஜீவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறான். அவன் காட்டுகிற அந்த அன்பு, பறந்து விரிந்த அன்பு, அவனுடைய மதம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால் இந்த வாகனங்கள் விஷயத்தில் இந்து மதத்தை யாராவது கேலி பண்ணாங்கன்னா, நீங்கள் கூசாமல் அஞ்சாமல் அவர்களை அமர்வித்து இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இது பின்னால் ஒரு பெரிய ஃபிலாசபி அடங்கி இருக்குதப்பா என்பதை விளக்குங்கள், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னால் அந்த தெய்வத்துடைய வாகனத்தை வணங்கணும் முதல்ல. அப்படி தானே இந்து மதம் சொல்லுது. அந்த ஒரு பண்பாடு, ஒரு ஆன்மீக பண்பாடு இந்து மதம் நமக்கு கற்றுத்தருகிறது.